ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஒரு பையன் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் லாஸ் ஆகுது. செகண்ட் அட்டெம்ப்ட்டும் லாஸ் ஆகுது. தேர்ட் அட்டெம்ப்ட்டும் லாஸ் ஆகுது. அவனை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இது எல்லாருமே வந்து அவனை கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல அப்படிங்கிற மாரி ரொம்பவே வந்து சொல்றாங்க. ஆனா அந்த பையன் சிரிச்சுட்டு என்ன சொல்றான்னா, நான் வந்து ஃபெயில் ஆனாலும் நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கேன். புதுசா கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா சக்சஸ் ஆவேன் அப்படிங்கிறத சொல்றான். கன்டினியூஸா வந்து அவன் கத்துக்கிறான், லேர்ன் பண்றான், ஸ்ட்ராட்டஜிய மாத்துறான். என்னென்ன கரெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையுமே கொண்டு வரான். 4த் அட்டெம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரீச் ஆறான், சக்சஸ் ஆறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு மரியாதை கிடைக்குது, அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனா, அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய பீப்பிள் எல்லாருமே அவனோட சக்சஸ மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா, அந்த பையன் எந்தெந்த இடத்துல அவன் ஃபெயில் ஆனான், எதனால ஃபெயில் ஆனான், என்ன ரீசனு, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்கிறத யாருமே பார்க்கல. ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா, அதுலேருந்து ஒரு டைரக்ஷன வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதுலேருந்து நம்ம எப்படி வாக் அவே பண்ணி வெளிய வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பையன் எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஸ்ட்ராட்டஜி போட்டு வெளிய வந்ததுனால மட்டும் தான் அவன் 4த் அட்டெம்ப்ட்ல அவனோட பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.